நாங்கள் சரி என்று ஆமோதிப்பதாக ஆகினோம். ஆகவே 2 பேரில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார். உங்களுடைய வாக்குகள் எங்களுடைய வாக்குகளினால் அது வரத்தவில்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் அது வரட்டும். இந்த படுகொலைகளுக்கு எதிராக, எங்கள் மக்களுக்கு எதிரான அநீதிக்கு எதிராக நாங்கள் உணர்ந்து குரல் கொடுத்தால் உலகம் எங்களுக்கு நீதியை தேடித்தரும். இந்த போரை தடுத்து நிறுத்த முன்வராத உலகம் இப்பொழுது உதவி செய்ய முன்வருகிறது, அதையும் தடுத்து நிற்கிறார்கள். இப்படி நீங்கள் தெருவிலே நின்று அலைய வேண்டியதில்லை. நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு நீங்கள் உறுதியாக வாக்களித்தால் ஆட்சி மாற்றம் என்று யாரும் சொன்னால் நம்ப வேண்டாம். ஆட்சி மாற்றம் இல்லை, ஆள் மாறுகிறார்கள், அவ்வளவுதான். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போனால், சரத்புத்தால் எல்லாம் ஒன்றுதான். ஒன்று நீலம் பச்சை கலர் தான் வித்தியாசம். அவரோட நடவடிக்கை மாறப்போவதில்லை. நாங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு காணுவதற்கு நீங்கள் ஒரு சுபிட்சமாக உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லாக வாழக்கூடியது, கௌரவமாக இந்த எச்சிலைகளை எலும்பு துண்டுகளுக்காக அல்ல, நீங்கள் உங்களுக்கு சம பங்கு இருக்கிறது, எங்களுக்கு சம பங்கு இருக்கிறது என்ற வகையிலே ஆள நாங்கள் விரும்புகிறோம் என்பதை தெரிவித்தால் மீதி எல்லாமே நல்ல ஒரு 2010ஆம் ஆண்டு எதிர்காலம் நல்ல மாதிரி அமையும். ஆகவே தோழர் விக்ரம கருணாரத்னாவுடைய சின்னம் மேசை, அவருக்கு வாக்களியுங்கள். இல்லை என்றால் என்னுடைய சின்னம் கப்பல், எனக்கு வாக்களியுங்கள். தயவு செய்து எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த 2 கொலைகாரர்களுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி. தாயகத்திலே, தமிழக தேசத்திலே ஒரே நாட்டுக்குள்ளே 2 தேசங்கள் என்ற அடிப்படையிலே கௌரவமாக சுய நிர்ணய உரிமையுடன் சுயாட்சியுடன் வாழக்கூடிய ஒரு நிலைமை அண்மைத்துக் கொண்டிருக்கிறது. அதை உடைக்காமல் இந்த 2 பேருக்கும் வாக்களிப்பவர்களாக இருந்தால் இருவரில் ஒருவருக்கு நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தமிழ் மக்களுக்கு தேவையில்லை என்ற நிலைமையை உறுதிப்படுத்துவதாக அமை. அந்த 2 பேரிலே ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரப்போறார். அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கு சிங்கள மக்களுடைய வாக்குகளிலே அவர்கள் வந்துவிட்டு போகட்டும். நாங்கள் எங்களுடைய மக்களுடைய உரிமையை நிலைநாட்டி இந்த பகுதியை அழிவில் இருந்து மீட்டு கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள். இதற்கு சர்வதேசம் துணை நிற்பதற்கு உங்களுடைய வாக்கெடுப்பை, அதன் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்பை காட்டுங்கள். அதுதான் இன்றைக்கு இந்த அழிந்து போயிருக்கக்கூடிய எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புகின்ற விடயமே ஒழிய எறுகின்ற எச்சில் இலைகளையும் எலும்பு துண்டுகளையும் நக்குவதற்கும் சரணாகதியிடுவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய தேசத்திலே, தமிழீழ தேசத்திலே எங்களுடைய மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். அதே போல சிங்கள தேசத்திலே சிங்கள மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். இருவரும் இணைந்து நாங்கள் சில பொது ஏற்பாடுகள் அடிப்படையிலே வாழக்கூடிய நிலைமை உருவாகி வருகிறது. அதற்காகத்தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் புரட்சியை செய்து கொண்டு வருகின்ற கலாநிதி விக்ரம கருணாரத்ன அவர்கள், இடது முன்னணியைச் சேர்ந்த தலைவர்கள், வனபிதா அவர்கள் போன்ற முற்போக்கு சிந்தனையுடையவர்கள், வடக்கு கிழக்கிலே இருந்து தேசிய விடுதலையை நேசிக்கின்ற எங்களாகிய என்னை போன்ற நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதன் மூலம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முடியும். தயவு செய்து தவறிழைத்தவர்களுக்கு, எங்களுடைய மக்களை படுகொலை செய்தவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் கலாநிதி விக்ரம கருணாரத்ன அவருடைய சின்னம் மேசைக்கு வாக்களிக்கலாம், இல்லை என்றால் என்னுடைய சின்னம் கப்பல் சின்னத்துக்கு வாக்களிக்கலாம். எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதுக்காக நான் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த இருவருக்கும் வாக்களித்து ஒரு வரலாற்று தவறை செய்ய வேண்டாம் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.